நாயகத்துடைய கட்டம் வரும் பொழுது பாதுஷா நாயகத்தை பார்த்திருக்க மாட்டார்களாம். பாதுஷா நாயகம் என்னுடைய சபைக்கு என்னுடைய தர்பாரின் யாரத்திற்கு யார் யார் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்களாம். எங்கோ ஒருத்தன் கிடப்பானா, இவன் ஒரு தடவை தெரிந்தோ தெரியாமலோ குடும்பத்துடன் என்னுடைய தியாரத்திற்கு என்னுடைய தியாரத்தின் முன்பாக வந்து நின்றான், நான் அவனை பார்த்தேன், குறி கேட்பாங்களா ஜும்மா. இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன். நண்பன் இன்னொரு நண்பனுக்கு பகைவனாக இருக்கும் அந்த நேரத்தில் முத்தகீன்கள் வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ இந்த மஜ்லிஸே நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. நாளை மறுமையில் நம்மை பாதுஷா நாயகம் அவர்கள் நிச்சயமாக கை கொடுத்து கரை சேர்ப்பார், சந்தேகம் இல்லை. இந்த மஜ்லிஸில் ஒவ்வொரு வழிமார்களையும் கொண்டாடப்பட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு வழிமார்களையும் இது ஒவ்வொரு மாசமும் 24-12 மாசமும் கொண்டாடுறீங்க அப்படித்தானே. இப்ப எல்லோரும் நாளைக்கு சாட்சியா நிற்பாங்க. உங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு வழி கூப்பிடுவாங்க, இன்னொரு வழி கூப்பிடுவாங்க, ஷெக்தாவ் நாயர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் நாயர் கூப்பிடுவாங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதனால நம்ம இந்த மஜ்லிஸுடைய வேல்யூ அந்த மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை குறுக்கி தேர்ந்தெடுத்திருக்கான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து கொண்டுட்டு வந்தாண்டா ஒரு ஹிக்மத் சொல்றாங்க. இந்த மஜ்லிஸுக்கு பொறுத்ததுக்காக சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதுக்கு அந்த சருகுதலை ஏற்படுத்தி வெளியில கொண்டு வந்தாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கலோகம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவங்க இருக்கக்கூடிய இடமா. என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகன் தண்டுல அந்த ஆலமி அருவாகள் அல்லாஹ் வெளியாக்குனான்ல, அந்த வெளியாக்குதல்ல கோடான கோடி காஃபிர்கள் இருந்தாங்களாம். அப்ப இந்த பரிசுத்தமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தமாக்குவதற்காகவே அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து அவர்கள் பிச்சலங்களை எல்லாம் வெளியாக்கி மூமின்களோட சொர்க்கம் போக வைக்கிறதுக்காக அல்லாஹ் செஞ்ச ஹிக்மத் தான். காஃபிர்களோட சேர்ந்து அவங்க இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இல்முல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டுல எவ்வளவு லட்சோப மக்கள்ல எவ்வளவு காஃபிர்கள், எவ்வளவு நஸ்ரானிகள், யஹூதிகள் இருப்பாங்கன்னு தெரியும் அல்லாஹ்வுக்கு. அப்ப அவர்களோடு நிரந்தரமாக சொர்க்கத்தில் வைக்காம பிரியப்படல. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை இலாஹி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியில கொண்டு வர்றான். வெளியில கொண்டுட்டு வந்து காஃபிர்களை என்ன இந்த நாள் பிரிந்து நில்லுங்கள் சொல்றான்ல, அந்த பிரிந்து நின்று மூமின்களையும் முஸ்லிம்களாகிய மூமின்களையும் ஆசிரியர்களையும் வழிமார்களோடு அழைத்து போறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா திருப்பி கொண்டுட்டு வந்தாங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் என்ன? நம்மளை தெளிச்சு, நம்மளை தேர்ந்தெடுத்து நல்லோர் நாதாக்களை பின்பற்றி என்ன வாழக்கூடிய பாக்கியத்தை தரத்துக்காக தான் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அதனால அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். என்ற இந்த காலகட்டத்தில் என்ன வழிமாறுகள்னாலே சண்டைக்கு நிற்கிறான். எந்த ஒரு மஜ்லிஸை எந்த ஒரு அமைப்பிலையும் பாருங்க, எங்கேயாச்சும் விலாயத்தை பற்றி ஒரு கான்செப்டாச்சும் இருக்கா? கான்செப்ட் எந்த இயக்கத்திலுமே கிடையாது. விலாயத்துங்கிற ஒரு வாடை, வழிமாறுகிற வாடையை பேசக்கூடிய ஒரே ஜமாத் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் தான். இந்த ஜமாத்துடைய நமக்கு என்ன அக்கீதா இருக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிமார்களும் ஹயாத்தாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹ்தார் இஹ்தியார்னு சொல்லுவாங்க, சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. அல்லாஹ் எதை வேணாலும் செய்யுங்க நபி அப்படின்ட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா எதை வேணாலும் செய்வாங்க. அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் முஅத்தி வ அனல் காசிமுன், அல்லாஹ் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தா நான் பங்கு வைக்கிறேங்கிறாங்க. அது அந்த சுன்னத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய வழிமார்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் காதர் வழி நாயகம் வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கபீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்தாங்க. இப்னு அரபி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்னு அரபி என்ன வஹ்தத்துல் வஜூத் பேசினாங்கல்ல, என்ன அவங்க எப்படி பிறந்தாங்க? வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களை பார்க்கறதுக்கு அரபி வர்றாங்க. அவங்க வாப்பா அரபி, அவங்க பேர். அவங்க விலாயத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பார்க்க வர்றாங்க, பக்தாதுக்கு பார்க்க வந்து எஜமான்ட்ட சொல்றாங்க, எஜமானே எனக்கு ஆண் வாரிசு இல்லை, எல்லாம் பெண் வாரிசா இருக்குது, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறாங்க. அப்ப வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்றாங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பாக்குறாங்க. அங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை. உங்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்கலையே, அப்படி ஒண்ணே இல்லையே, உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் பெண் குழந்தை வந்துருச்சு அப்படின்ட்டாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. இல்ல, எனக்கு ஒரு வாரிசு இந்த விலாயத்துடைய வாரிசாக வரணும், அதுக்கு நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. உடனே எஜமா சொன்னாங்க, அவங்க தன்னை பாக்குறாங்க, எனக்கு இன்னும் ஒரு குழந்தை இருக்கு. எஜமானுக்கு 29 ஆம்பளை பிள்ளை, 27 பொம்பளை பிள்ளை, சரியா? 56 வயசுல கல்யாணம் பண்ணுது அவங்களுக்கு. 56 வயசுல கல்யாணம் பண்ணி 29 ஆம்பளை பிள்ளை, 27 பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு பிறக்குது. அப்ப இன்னும் ஒரு பிள்ளை எனக்கு பாக்கி இருக்குங்கிறாங்க, அந்த ஆம்பளை பிள்ளை பாக்கி இருக்குங்கிறாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார வச்சு எஜமா தசவூர் செய்யறாங்க. தசவூர் செஞ்ச உடனே நான் பாஸ் பண்ணிட்டேங்கிறாங்க.
நீங்க ஊருக்கு போங்க, உங்க மனைவி ஹமலாகுவாங்க, ஆண் குழந்தை பிறக்கும், முஹையத்தீன் பேர் வைங்க. அதனாலதான் அவங்களுக்கு பேரு அரபி முஹையத்தீன். என்ன இப்னு அரபி முஹையத்தீன்ங்கிற பேரு அவங்க பெருமை. அவங்க மதினானவங்க சொன்னாங்க இந்த பேரை நீங்க வைங்க அப்படின்னாங்க. அப்ப அரபி அவங்களுக்கு ஜிஸ்முடைய தந்தையாக இருந்தாலும் ஆன்மீக தந்தை முஹையத்தீன் ஆண்டவர் தான். அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வகுதத்தில் உஜூத் பேசக்கூடிய மகானாக மாறினாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அல்லாஹு தாலா பெருமானார் அவங்களுக்கு கொடுத்த இஹ்தியார். பாதுஷா நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம்ல, வெத்திலை மீதான் மென்று கொடுத்தாங்க. எப்படி உண்டாச்சு குழந்தை, எப்படி சொன்னா, எப்படி தெரிச்சாங்க? ஏன்னா அப்போ எல்லா பவரையும் கொடுக்குறாங்க. அப்ப ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்க நாடினதை செய்யறாங்க, எங்கும் ஹாதிராகுவாங்க. நண்பர்களே, இங்க நாம இருக்கிற மஜ்லிஸ்ல பாதுஷா நாயகத்துடைய ஹாதிர் இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருவரையும் பார்த்து அலசி தடவி தடவித்தான் எஜமா அனுப்புறாங்க. அதனால இங்கு வந்து இருந்தவர்களும் எல்லா ஹாஜத்துகளும் நிறைவேறத்தான் செய்யும், எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா கிடைக்கத்தான் செய்யும். அவர்களின் பெயரால் வழங்கப்பட்ட தபர்ருக், அது தவா துவா ரெண்டு சேர்ந்துதான் இருக்கு அதுல. அதனால பாக்கியமுள்ள மஜ்லிஸ்ல எல்லாம் நம்மளை கலந்து கொள்ள சொன்னா, இன்னும் வரக்கூடிய எல்லா மஜ்லிஸ்களும் ஒவ்வொரு மாதங்களும் நாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்யணும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு லபைகுடிக்காடு ஜமாத் சுன்னத் ஜமாத்துடைய தலைவர் ராஜா முகமதும், மதுக்கூர் சுன்னத்துல் ஜமாத்துடைய முக்கிய பிரமுகர் வாவா மாமாவும் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். இன்ஷா அல்லாஹ்.